இன்னொன்னு, பகவானுடைய நாமத்துக்கு என்ன சிறப்புன்னா, அது மட்டும்தான் தெரியாம சொன்னாலும் பலன் உண்டு. மற்றதெல்லாம் பகவானை பத்தி உபன்யாசம் கேட்கறோம்னா உட்காந்து கான்சென்ட்ரேஷனோட கேட்டாதான் பலன் உண்டு. அதனால நாம பாட்டுக்கு மொபைல் போனை நோண்டிட்டு இங்க அங்க போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நடுவுல உபன்யாசம்னா அந்த சிரவணத்துக்கு அவ்வளவு பலன் கிடையாது. ஆனா கீர்த்தனம் இருக்கே, நாம மொபைல் போனை நோண்டிட்டே கிருஷ்ணா ராமா கோவிந்தான், அதுக்காக தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாதீங்க, நான் புரியறதுக்காக தான் சொன்னேன். அப்படி ஒருவேளை மொபைல் போனை நோண்டிண்டே செல்போனை தேய்ச்சிண்டே கிருஷ்ணா ராமா கோவிந்தா நாராயணான்னு சொன்னாலும் 100க்கு 100 பலன் உண்டு. அதுல சந்தேகமே கிடையாது. நாம சங்கீர்த்தனத்துக்கு மட்டும் உள்ள ஸ்பெஷாலிட்டி அது. இதை எங்க பாக்குறோம்னா, அஜாமிளன்னு தரந்தான். அஜாமிளன் வாழ்க்கை முழுக்க பாபமே தான் பண்ணான். 88 வருஷம் வாழ்ந்தான். மரண தருவாய். யமதூதர்கள் பாசக்கயத்தை அவன் மேல வீசினாங்க. இந்த அஜாமிளனுக்கு 10 மகன்கள். அதுல 10வது மகனுக்கு நாராயணன் பேரு. இவன் பெருமாளை கூப்பிடல, யமதூதர் பாசக்கயிற்ற வீசவும் 10வது பையனை நாராயணா அப்படின்னா விஷ்ணு தூதர்கள் வந்தார்கள், யமதூதர்களை தடுத்தார்கள். இவன் நாராயணான்னு சொல்லிட்டான், அவன் பாபம் எல்லாம் போய் விட்டது, நீங்க கொண்டு போக கூடாதுன்னார்கள். யமதூதர்கள் பார்த்தாங்க, பாருங்க அவன் உங்க நாராயணனை சொல்லல, அவன் பிள்ளை நாராயணனை கூப்பிட்டுருக்கான். இது ஏதோ கூப்பிடாம ஆஜராற மாதிரி. ஒரு ஸ்கூல்ல 2 பசங்க சண்டை போட்டு இருந்தானா, போடா முட்டாள்னா, அவன் இவனை பார்த்து போடா முட்டாள்னா, இவன் அவனை பார்த்து போடா முட்டாள்னா. வாத்தியார் சம்மந்தமே இல்லாம வந்தார், டேய் நான் ஒருத்தன் இருக்கும் போது நீங்க 2 பேரும் ஏன்டா சண்டை போடுறீங்க அப்படின்னார். இதான் தேவையில்லாம ஆஜராருது. அவன் யமதூதர்கள் கேட்டாங்க, அவன் பாபம் பண்ணியிருக்கான், நாங்க தண்டிக்கிறோம், அவன் பிள்ளை நாராயணனை கூப்பிட்டான், அந்த நாராயணன் வரல, நீங்க நடுவுல எங்க நாராயணனை தான் கூப்பிட்டான்னு விஷ்ணு தூதர்கள் வரீங்களே. அப்போ விஷ்ணு தூதர்கள் சொன்னார்கள், அவன் தெரிஞ்சு கூப்பிட்டானா தெரியாம கூப்பிட்டானாங்கிறது முக்கியம் இல்ல, நாராயணன் என்று சொல்லிவிட்டாலே பாபங்கள் நீங்கும், யமலோகத்துக்கு அவன் போக மாட்டான்.